ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தா அது நடக்காம போயிடுமா என்ன? கண்டிப்பா இன்று இரவுக்குள்ளாகவே நீ மனம் மகிழும்படியாக உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன். தோத்து போறதுல இருக்கிற சுகத்தை உனக்கு தெரியப்படுத்துறேன் கேளு. வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் நான் நினச்சது நடக்கவே இல்லை, என் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாய் இல்லவா? அம்மாவிடம் தோற்று போனினா அன்பு அதிகரிக்கும். அப்பா கிட்ட தோற்று போகும்போது உனக்கு அறிவு மேம்படும். உன் வீட்டில் உன் கூட இருக்கிறவங்க கிட்ட தோற்று போகும்போது பாசம் பன்மடங்காகும், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். சொந்தக்காரங்க கிட்ட தோற்று போகும்போது உறவு இன்னும் பலப்படும். நண்பனிடம் தோற்று போனினா நட்பு இன்னும் உறுதியாகும். அதனால் தோற்று போயிடுவோமோ நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம தைரியமாக தோற்றுப்போ. தோக்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டாகுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. தோல்வியை பார்த்து பயந்து நடுங்க வேண்டாமேன்னு செல்லமே. எவ்வளவுதான் நீ வறுமையில் ஏழ்மையில் இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு கை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். எவ்வளவுதான் எதிரியாக நண்பன் மாறினாலும் கூட நீலாம் ஒரு நண்பனா, நீ அப்படி இருந்தியே இப்படி செஞ்சிட்டியேன்னு வார்த்தைகளை வாரி கொட்டாதே. நாளைக்கே கூட அந்த எதிரி மறுபடியும் நண்பனாக மாற வாய்ப்பு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அளவாக பேச கற்றுக்கோ. நீ செய்த காரியம் தோற்று போனாலும் அதற்காக மனமுடைஞ்சு போகாமல் அடுத்த முறை சரியாக வந்துடுன்ற நம்பிக்கையை அதிகப்படுத்து. உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் நீ வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. எல்லாமே ஒரு நாள் சரியாயிருன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் எதிரியிடம் கூட சமரசமாகு. ஆனால் காரியவாதியிடம் காலத்துக்கும் உறவை தொடராதே. இந்த வராகி அம்மா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் பல பேர் உன் உள்ளத்துக்கு வலியையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் அது அனைத்தையும் தாண்டி உனக்கான சிறப்பையும் முன்னேற்றத்தையும் நான் தரதான் போகிறேன். உன் கஷ்டத்தை அடுத்தவங்கிட்ட சொல்கிறதால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கதையாக பொழுதுபோக்காக நினச்சி கேட்டுட்டு மறந்து போய்கிட்டே இருப்பாங்க. உன் வலியும் வேதனையும் என்னன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையின் தேவைகளை குறைத்து கொண்டு வாழக்கூடிய புத்திசாலியாக நீரு. தேவைகளை பெருக்கி கொண்டாலும் அதை சமாளிக்க தெரிஞ்ச திறமைசாலியாகவும் நீ இருக்கிறதுல தப்பே இல்லை. மொத்தத்தில் தேவைகள் இருக்க தான் செய்யும். அதை குறைச்சிக்கிறியா இல்லை தேவைகள் அதிகமான அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறியான்றது உன் கைகளில் தானே இருக்கு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையே நம்பி நம்பி ஏமாறாதே. இனிமேலாவது உனக்கான சந்தோஷங்களை நீயே முடிவு செய்ய தயாராகு. ஒருவேளை யாராவது தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அவர்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டினா மிக கவனமாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூட இருப்பேன்ற புரிதலோட அவர்களிடம் கவனமாக நீ இருந்து தான் ஆகணும். இல்லாட்டி நீ யாரை மன்னிச்சு அவங்க மறுபடியும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய முயற்சி செய்யலாம். எப்போதும் இந்த உலகத்தில் நீ கவனமாக இருக்கணுமே செல்லமே. நான் சொல்கிறத கேட்டு அதன்படி உன் மனசை நேர்மறையாக மாற்றிக்கோ. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், என் மனசு நிம்மதியாக இருக்குது, நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், என் மனநலனும் புத்தியும் தெளிவாக இருக்குது, நான் நல்ல பெயரோட இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உண்மையான நான் வாழ்க்கையின் வெற்றியை உச்சத்தை தொட்டே தீருவேன்னு நம்பு. சந்தோஷமாக வாழும் எனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும்னு நம்பு. கருணை குணம் கொண்ட என்னுடைய அன்பு உள்ளத்துக்கு ஏற்றாற் போல என் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுங்க வராகி தாயேன்னு உன் பிரார்த்தனைகள் இப்படி நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன். எப்போதும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு குறப்பட்டுக்கிட்டே இருக்காம வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் எண்ணங்களையும் இப்படி நேர்மறையாக நீ வச்சுக்கிட்டினாலே அது எல்லா வகையிலும் உனக்கு நல்லதாக நடந்து முடிஞ்சிடும். உலகத்தில் மொத்தம் 2 விதமான சிந்தனைகள் உள்ள மனிதர்கள் இருக்காங்க. அதாவது இருக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யலாம், என்ன வாங்கலாம்னு யோசிக்கிற பணக்காரனும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு யோசிக்கிற ஏழையும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நீ இதில் 2வதாக இல்லாமல் முதலாளாகவும் இருக்காமல் வாழ்க்கையை எப்படி அழகாக சமயோசிதமாக சிந்திச்சு சமமாக கையாளணுன்றதை கற்றுக்கோ. இருப்பதையெல்லாம் வாங்கும் அளவுக்கு பணம் கொண்டவனை விட இருப்பதை வைத்து வாழும் மனம் கொண்டவன்தான் உலகத்தில் நிம்மதியான ஆளு. நீயும்
உனக்கு கிடைச்ச விஷயங்களை மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு வாழத் தயாராகு. உறவுகள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம்தான். ஆனால் உறவுகள் சொந்த பந்தம்னு அவங்களுக்கு நெருக்கமாகவே இருந்துட்டு நீ உன் கூட இருக்கிறவங்களோட உன் துணையோட நேரம் செலவிடாமல் வாழ்க்கையை வீணடிச்சிட வேண்டாம். எப்போதும் எல்லாரையும் நம்பு. உன் கூட இருக்கவங்கள மிக ஆழமாக உறுதியாக நம்பணும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் செல்லப்பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்படாத. மனசில் பட்டதை வெளிப்படையாக கூறக்கூடிய என் அப்பாவி பிள்ளையான உன்னை விட்டுட்டு இந்த உலகமும் உறவுகளும் விலகிதான் நிற்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பொய் பேசுகிறவங்க, பொய்யா சமாளிக்கக்கூடியவங்க, போலியாக வேஷம் போட்டிருக்கவங்க. அவங்க முன்னால் உன் உண்மை இப்போதைக்கு எடுபடலைனாலும் கூடிய சீக்கிரம் உண்மையே ஜெயிக்கும்படியாக உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தர்றேன். தன்னைத்தானே நீ கேள்வி கேட்டு பழகி கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பல 1000 பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வந்துடும். எப்போதும் அடுத்தவன்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு மரியாதை கொடுக்காதே. அடுத்தவனுடைய வயசுக்கு மரியாதை கொடு. ஏன்னா வசதி எல்லாருக்கும் வருவதில்லை. ஆனால் முதுமை எல்லாருக்கும் வரும், உனக்கும் வரும். நீ இன்னைக்கு உன்னை விட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் நாளைக்கு அது உனக்கு வயசாகும்போது உன்னை நோக்கி வரும். அதே போலதான் நன்மைகளும் நற்செயல்களும். இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு செய்யும்போது நாளைக்கு அது சிறப்பாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நீ கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே காலம் வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் குறைய மாட்டேங்குதேன்னு நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தானே இந்த தஞ்சாவூர் வராகி அம்மா உனக்கு அருள் செய்ய வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக மாறப்போகுது. நீயும் புது சூழ்நிலைகளையும் புது சவால்களையும் எதிர்கொள்ள தயாராகு. எந்த விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயங்கினா உன் வாழ்க்கை மாறாமல் இப்படியே இருந்துடும். அதனால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றத்தை இந்த வராகி அம்மா நான் உருவாக்குறேன். ஒருத்தர் தனக்கு என்ன வேணும், தன்னோட இலக்குகள் என்ன என்பதை பற்றிய தெளிவான வரையறை இல்லாமல் இருப்பதுதான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம். ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா நீ எப்படி தெளிவான முகவரியை தேடுவாயோ அதே போல் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும், முன்னுக்கு வரணும்னா எப்போதும் தெளிவான விஷயங்களை முடிவெடுக்க கற்றுக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எப்போது பேசணும், எப்போது செயல்படணும், எப்போது பின்வாங்கணும், எதிர்த்து எப்போது பேசணும், போராடணும் என்பதையெல்லாம் நீ புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. சரியான நேரத்தில் சரியானதை செய்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக கையாள கற்றுக்கோ. நல்ல விஷயங்களை நினைப்பதும், நல்லவை பேசுவதும், நல்லதை மட்டுமே செய்வதும் ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீ எப்போதும் நல்ல விதமாகவே இருந்துவிடு. நேர்மறையான வார்த்தைகளை நீ பேசும்போது தானாகவே எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடும். எந்த அளவுக்கு நீ நேர்மறையாக யோசிக்கிறியோ, நல்லதை செய்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வீட்டில் கடைசி பிள்ளைகளை எந்த அளவுக்கு பெற்றோர்கள் செல்லமாக வளர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதிகமான துன்பத்தை அனுபவித்து வளருவார்கள். அது எழுதப்படாத நியதி. அதனால் வீட்டில் எப்போதும் பெரிய பிள்ளையோ சின்ன பிள்ளையோ ரொம்ப சுகமோ செல்லமோ சொகுசோ கொடுக்க வேண்டாம். எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க பழகு. உனக்காக நான் இருக்கேன்ற வார்த்தைகள் மற்றவர்களை அழகும் வைக்கும், அளவில்லாத மகிழ்ச்சியும் கொடுக்கும். எப்போதும் யாராக இருந்தாலும் அவங்க உன்கிட்ட வந்து என்ன வேணால் கேட்கலாம், பேசலான்ற நிலைக்கு கொண்டு வா. அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக, உறுதியான ஆளாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் விருப்பத்தோட வாழ்க்கையை பிடிச்சு ரசித்து வாழ்பவர்களை விட விதியேன்னு வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மனிதர்கள் தான் அதிகம். ஒவ்வொருத்தர் தலைவிதியும் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல அவங்க சங்கடங்களை சமாளிக்கிறாங்க. நீயும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கோ. இந்த வராகி அம்மாவின் துணையோடு நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வதன் மூலமாக அது உன்னை நின்ன இடத்திலேயே நிற்க வச்சு வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு தடிக்கல்லாய் மாறிடும். அதனால் எப்போதும் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி எதிர்மறையாகவே யோசிக்காம நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ. அது கண்டிப்பாக
உனக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உன் தடைகளை தகர்த்து வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வளர்ச்சி அடைவதற்கான விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு காட்டுறேன். சந்தோஷம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. ஆனால் சந்தோஷம் உன்னை விட்டு போகுதுன்னா அதை சிந்திச்சு அந்த சந்தோஷத்தை மறுபடியும் உன்னிடமே தக்க வைத்து கொள்வதற்கான வேலைகளை பாரு. ஒருவனுடைய மனசு சுத்தமாக இல்லாட்டி பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு பயன்படாது. அதனால் முதல்ல மனசை தூய்மைப்படுத்து. செயல்களை எல்லாம் சரியாக சிறப்பாக அமைச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது வாழ்க்கை நிச்சயம் கஷ்டமானதாக இருக்காது. நானே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான உயர்வையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லவே. யாருக்கும் நீ இப்படிதான் உன்னை உரிமையாக கணிக்க உரிமை கிடையாது. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை வதந்திகளாக நினச்சிட்டு கடந்து வலியையும் வேதனையும் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எப்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பாரு. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் உனக்கு என்ன மலர்களையா தூவி வச்சுருந்தாங்க? எவ்வளவோ கல்லையும் முள்ளையும் கடந்து தானே கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போதும் உன் பாதையில் இருக்கும் முட்கள் இல்லாமல் நினச்சிக்கிட்டு அந்த முட்களை கடந்து வாழ தயாராகு. கண்டிப்பாக உன்னால் எல்லாவற்றிலும் சமாளிக்க முடியும். பாசத்தை இறக்கி வைக்கக்கூடிய சுவை தாங்கியாக உனக்கு நல்லது செய்யக்கூடிய தாயாக தெய்வமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான நல்லதையும் என் ஆசீர்வாதத்தோடு நான் நடத்தி கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையான நீ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நானே உண்டு பண்ணி கொடுத்துருவேன். எல்லாருக்கும் வாதாடக்கூடிய நான், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய இந்த வராகி அம்மா இப்போது உனக்காக எந்த உதவி செய்யலன்னு மட்டும் நினைக்காத. இப்போது நான் செய்யக்கூடிய உதவிதான் நாளைக்கு உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகிற அற்புதமான விஷயமாக இருக்க போகுது. அந்த அற்புதமான அழகான வாழ்க்கையை பெற்று நீ மகிழ்வோடு வாழும்படி இந்த வராகி அம்மா நான் உன்னை தயார் செய்கிறேன். கோபம் என்பது திமிரின் வெளிப்பாடு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே உன் மன வேதனையைத்தான் நீ கோபமாய் வருத்தமாய் அப்படி வெளிப்படுத்துறன்றது எனக்கு நல்லா புரியுது. யார் உன்னை என்ன நினச்சாலும் நீ கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன்னுடைய நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு தருவேன். நிறைய எண்ணம் இருந்தாலும் அந்த விளக்கில் எரியக்கூடிய அந்த தீபமானது காத்தடிக்கும் போது கண்டிப்பாக அணைஞ்சு போயிடும். அதே போல் நீ நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருப்ப. ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவறாய் நடக்கும்போது அது உன்னையும் சேர்த்து அழித்துவிடும் என்பதை புரிந்துகொள். கெட்ட செயல் எல்லாமே அழிஞ்சு போகின்ற புரிதலோட வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யும் பிள்ளையாக நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்.